Nokia 6.1 Plus. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம Nokia X6 ஃபோனை C4 டெக் தமிழில் கவர் பண்ணோம். இப்போ அந்த X6 ஃபோன் தான் 6.1 ப்ளஸ் Android One ப்ரோக்ராமோட இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க HMD Global. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம Nokia 6.1 ப்ளஸ்க்கு போவோம். ஸோ இதுதான் Nokia 6.1 ப்ளஸோட பாக்ஸ். ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் இருக்குது. இப்போ அந்த ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஃபோன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சரி, பூட் பண்ணிவிட்டு சைடில் வைப்போம். இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள ஒரு சிம் எஜெக்டர் டூல், ரெகுலர் புக்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு USB Type-C கேபிள், 10 வாட் ட்ராவல் அடாப்டர். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, Nokia X6 சைனாவில் விற்கிற மாடலில் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ இந்தியாவில் விற்கிற மாடலில் இல்லை. எனிவே, இப்போ Nokia 6.1 ப்ளஸோட பிளேஸ்மெண்ட்ஸை க்ளோஸாக பார்ப்போம். டாப்பில் ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், பவர் வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில், லெஃப்ட்டில் ஒரு ஸ்லாட். இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ 2 சிம் இல்லை, ஒரு சிம்மும் மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர், Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் இதெல்லாம் பாட்டமில் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு எலகென்ட் ஃபீல், ஒரு ப்ரீமியம் ஃபீல் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த 6.1 ப்ளஸ் ஏன் இவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு பார்த்தா, HMD Global இங்கே ஒரு 5.8 inch பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது IPS LCD 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவோட வருது, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். ஸோ எஸ், இங்கே மேலே ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்சில் சென்சர்ஸ், இயர்பீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபேசிங் 16 MP கேமரா இருக்குது. ஸோ சைனா வேரியண்ட் X6 அன்பாக்ஸ் பண்ணையில், குளோபல் வேரியண்ட் லான்ச் பண்ணையில் ஒரு நாட்சை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் HMD Global கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே HMD Global இந்த நாட்சை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்கையில் நல்லா ரிச்சாக இருந்துச்சு. டெக்ஸ்ட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல பேனல் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல்ஸ்னு வரையில் Snapdragon 636 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் சிப். நம்ம இது ஏற்கனவே மற்ற ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். Redmi Note 5 Pro, Zenfone Max Pro, Zenfone 5 அந்த மாதிரி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த யூனிட் 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜோடு வருது. வேறு என்ன யூனிட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, வேறு என்ன வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு ஐடியா இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ப்ரைஸிங்கோட. ஸோ அங்கே செக் பண்ணுங்கள். பேட்டரின்னு வரையில் 3060 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்கே ஸ்டாக் Android 8.1 Oreoவில் ரன் ஆகிட்டு இருக்கு Nokia 6.1 ப்ளஸ். ஸோ இந்த ஃபோன் Android One ப்ரோக்ராமில் வரதுனால கூடிய சீக்கிரம் அதுக்கு Android 9 Pie அப்டேட் கிடைக்கணும். எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்னு பார்க்கல இங்கே பெருசாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பேசிக் ஆப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரொம்பவே குயிக்காக இருந்துச்சு. செக்யூரிட்டி பற்றி பேசையில் கூகுளோட ட்ரஸ்டட் ஃபேஸ் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபேஸ் அன்லாக் வேணும்னா மற்ற ஃபோன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இங்கே என்ன ஸ்டாக்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த கேமரா ஆப். ஸோ இதில் ஒரு பியூட்டி மோட், போத்தி ஆப்ஷன், பிக்சர் அண்ட் பிக்சர் ஆப்ஷன், ஃப்ரண்ட் பேக் கேமராஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேனுவல் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர்னு பார்த்தா பின்னாடி 2 கேமராஸ் இருக்குது. ஒரு 16 MP பிரைமரி கேமரா f2.0 லென்ஸோட, ஒரு செகண்டரி 5 MP மோனோக்ரோம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர். இது இன்னும் ஒரு பெரிய பிக்சல் சைஸ் ப்ளஸ் f2.2 லென்ஸோட வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ் எல்லாமே இந்த கேமராஸ் வச்சு எடுத்தது தான். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ப்ரைஸிங்னு வரையில் திருப்பி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிஷியல் ப்ரைஸிங் எதுவும் எங்ககிட்ட இல்லை. வீடியோ லைவ் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு கிடைச்சோன்னா திருப்பி அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு சில மாதம் முன்னாடி X6 நாங்கள் கவர் பண்ணல. அந்த டயத்தில் 15,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். பட் இன்றைக்கி Snapdragon 660 இருக்கிற Mi A2 17,000 ரூபாய்க்கு விற்கையில், ப்ளஸ் அந்த ஃப்ளாக்ஷிப் Kirin 970 வர Honor Play 20,000 ரூபாய்க்கு விற்கையில், HMD Global ரொம்ப காம்படிட்டிவாக இதை ப்ரைஸ் பண்ணோன்னா 13,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ப்ரைஸ்க்கு வந்தால் இந்த Nokia 6.1 ப்ளஸை நீங்கள் வாங்குவீங்க? எது கரெக்டான ப்ரைஸ்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4 டெக் தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.